ஆன்மீக வட்டாரத்துல இப்ப ரொம்ப வாண்டடா இருக்கிறது அரகஜா அப்படிங்கிற ஒரு பொட்டு தான். ரொம்ப காலமாவே அந்த பொட்டு புழக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இருந்தாலும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் சட்டமன்றத்திலிருந்து வேற எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் நெற்றியில அந்த பொட்டு இல்லாம வெளியே வர்றதே இல்லை. இந்த அளவுக்கு அந்த பொட்டு மேல திரு விஜய் அவர்களுக்கு பற்று வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடி பார்த்தா, இந்த பொட்டு வச்சுக்கிறவங்களுக்கு எதிரிகள் தொல்லையெல்லாம் நீங்குமா, அவங்க முன்னெடுக்கிற காரியங்கள் எல்லாமே கைகூடுமா. இது என்னடா கொடுமை, பெரியார கொள்கை தலைவர்ன்றாங்க, மூட நம்பிக்கைகளை இந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாங்களே அப்படின்னு உங்களை மாதிரியே எனக்கும் டவுட் தான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப என்ன பஞ்சாயத்துனா, கடந்த மே 27 முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு போய் பிரதமர் மோடி அவர்களையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திச்சாங்க. இந்த சந்திப்புக்கு பிறகு வெளிவந்த போட்டோல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களோட நெத்தியில அந்த அரகஜா பொட்டு இல்ல. அதே மாதிரி கடந்த ஜூன் 10 டெல்லி போன முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்க ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும், அதாவது தங்களோட கூட்டணியில இருக்கிற முக்கிய கட்சியோட தலைவர்களை சந்திக்கும் போது அவர் நெத்தியில பார்த்தா அந்த அரகஜா போட்டு வலுவா வச்சிருக்காங்க. எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறத அறவே ஒழித்து கட்டுவதற்கு பயன்படக்கூடிய அரிய வகை பொருளான இந்த அரகஜா அப்படிங்கிற பொட்டை பிரதமர் மோடி அவர்களை பார்க்க போகும்போது நெத்தில வைக்கல. அப்படின்னா நம்ம தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் பார்க்க போகும்போது நெத்தில வச்சிருக்க கூடாது தானே, இன்னையே முதலமைச்சர் விஜய் அவர்கள் நெத்தில வச்சுட்டு போனாரு அப்படின்னு கேக்குறாங்க தமிழக காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள்.